இப்போ ரீசென்ட் டேஸா ரொம்ப பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா வந்து ஐயையோ எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தான். என்ன அப்படின்னா ஜியோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஏர்டெல், வோடாஃபோன் எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் பிஎஸ்என்எல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல. பட் மக்கள், அதாவது இவங்க டெலிகாம் இந்த பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் தவிர்த்து மீதி எல்லாருமே வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே அதாவது எல்லாரோட மனசுலயும் என்ன இருக்கு அப்படின்னா வந்து இப்படி சம்பவம் செஞ்சிட்டாங்களே அப்படின்ட்டு. பட் இப்போ பிஎஸ்என்எல் எதுவுமே ஏற்றாம அவங்க சில சம்பவங்கள் பண்ணாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணுறது 249, அதாவது புதுசாக வர கஸ்டமர்ஸ், புது வாடிக்கையாளர்கள் போர்ட் மூலயமா எப்படி வந்தாலும் சரி 249க்கு ரீசார்ஜ் பண்ணால் 45 days வேலிடிட்டி, அந்த மாதிரிலாம் முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். பட் இப்போது அதாவது இவங்க எல்லா ஆப்ரேட்டர்ஸும் வந்து பொதுத்துறை நிறுவனத்தை தவிர்த்து மீது எல்லா ஆப்ரேட்டர்ஸும் வந்து சம்பவம் செஞ்சுட்டாங்க மக்கள்கிட்ட. பட் இப்போ ஒரு வாரமா மக்கள் சூப்பரான சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன சம்பவம் தெரியுமா? அதாவது கிட்டத்தட்ட ஒரே வாரம் 5 நாள்ல 80 லட்சம் வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்காங்க. போர்ட் மூலயமா, நியூ சிம் வாங்குறது மூலயமா. ஒரு சூப்பரான சம்பவம்ல இது. நிஜமா தான். அதாவது இப்போதான் பிஎஸ்என்எல் வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. நிஜமாலுமேங்க 4G நெட்வொர்க் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக லான்ச் பண்ணிகிட்டே வராங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறைய இடத்துல ரோல் அவுட் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பிஎஸ்என்எல் வந்து நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய ஏரியாஸில் லான்ச்சே பண்ணிட்டாங்க. எனக்கே என்னடா இது ஆச்சரியமாக இருக்குன்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் கூட நிறைய பேர் வந்து எங்கள் ஏரியாவில் எப்போ லான்ச் ஆகும், எங்கள் ஏரியாவில் எப்போ லான்ச் ஆகும்லாம் கேட்டுட்ருக்கீங்க. கவலையே படாதீங்க. இது வந்து பிஎஸ்என்எல்க்கு உண்டான டைம். அதாவது வீழ்வேன் என்று நினைத்தாயோ திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி பிஎஸ்என்எல் இப்போ திரும்ப வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதாவது வருஷ கணக்கில் வெயிட் பண்ணோம். முன்னாடி சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், வருஷ கணக்கில் வெயிட் பண்ணோம். இன்னும் கொஞ்ச நாள், அதாவது மந்த்ஸ் அந்த மாதிரி தான், மந்த்துன்னு கூட கிடையாது, ஒரு சில நாட்கள் மட்டும் சொல்லலாம். வெயிட் பண்ணுவோம். பிஎஸ்என்எல் தரமான சம்பவம் செய்வாங்க. அப்போது இருக்குது நம்ம எல்லாருமே ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு. ஓகேவா? ஸோ இது சூப்பரான சம்பவமா இல்லையான்ட்டு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிஎஸ்என்எல் பற்றி நிறையா போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் நம்ம பிஎஸ்என்எல்லை பற்றி போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உங்களோட சப்ஸ்கிரைப்லாம் எனக்கு தேவை. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் வந்து எனக்கு அவார்ட் மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதுவும் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்னது, முன்னாடியும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். ஸோ பிஎஸ்என்எலுக்கு மட்டும் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கிடையாது. நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.